அனைவருக்கும் அன்பான ஒரு தமிழ் மாணவனின் வணக்கங்கள். விழுப்புரம் எனக்கு மிகச்சிறந்த உயிர் உறவுகளின் தாய் மடி என்ற மகிழ்வோடு உங்கள் முன் நிற்கிறேன். புத்தக கண்காட்சி என்பது நமக்காக நடத்தப்படுகின்ற விழாதான். ஆனால் அது யாருக்கு நன்றி சொல்கிற விழா என்றால், தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் மார்க்ஸுக்கும் ஏங்கல்ஸுக்கும் லெனினுக்கும் நடத்தப்படுகிற விழா. அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் கை நாட்டுகளை எல்லாம் கையெழுத்துகளாக மாற்ற உங்கள் ஆயுளையே அள்ளி அள்ளி கொடுத்து பாடுபட்ட அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லத்தான் இந்த புத்தக விழாவை தமிழ்நாடு அரசு மாவட்டங்கள் தோறும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டங்கள் தோறும் நடத்துகின்ற இந்த விழா ஆண்டுக்கு ஆண்டு நடத்த வேண்டுமென்றால் 24 நீங்கள் தாண்ட வேண்டும், 26ஐயும் தாண்ட வேண்டும். ஏனென்றால் நாம் நூல்களால் விடிந்தோம், நூலால் முடிந்தோம் என்று வரலாறு நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற வேளையில், என்னுடைய அன்பான பெற்றோர்களே, உங்களிடம் நான் என் வாழ்க்கையை சொல்கிறேன். என் வாழ்க்கையை சொல்கிறேன். ஔவை பெண் பாட்டி, பெண் பாடினி. அவளை போல் 35-36 பெண் கவிஞர்களை 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழனை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த வரலாற்றில் பெண்கள் கவிஞர்களாக இருந்தார்கள். ஆனால் 75 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த என் அம்மா ஒரு ஔவையாக இருந்திருக்க வேண்டும், ஒரு காக்கை பாடினியாராக இருந்திருக்க வேண்டும். என்ன சோகம் தெரியுமா? 75 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை பெற்றெடுத்த தாய் சாகிற வரை என் தாய்மொழி தமிழில் கையெழுத்து போட தெரியாத ஒரு கை நாட்டு தாய். அந்த வலியிலிருந்து பேசுகிறேன். எல்லோருக்கும் விபத்து மயிரிழையில் நடக்கும், தமிழனுக்கு மட்டும் நூலிழையில் நூலிழையில் என்று எழுதியவன். நீங்கள் கை தட்டினால் போதாது, கைக்குத்தல் வேண்டும். கைக்குத்தல் அரிசிதான் சத்தான அரிசி. எனவே உங்கள் கைக்குத்தலில் ஒரு சத்தான அரசியல் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கட்டும் என்று பாரதியின் பிள்ளையாக, பாரதிதாசன் பிள்ளையாக நான் இங்கே பேச வந்து நிற்கிறேன். ஐயா கவிதாசன் அவர்கள் பேச்சுக்கு பேச்சு கவிதை. அதற்குள்ளாக நீங்கள் கனித்தட்டை கொடுத்தீர்கள். அதைவிட கைத்தட்டல்களை மக்கள் கொடுத்தார்கள். மேடையும் தட்டியது, மக்களும் தட்டினார்கள். ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவாளராக வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அவர் அழகு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறார் என்று சொல்ல நினைத்தேன். சென்றிருக்கிறார் என்பது அவருடைய பயணம் வெற்றியாக தொடரட்டும். வாழ்க்கையை பற்றி நான் ஒரு 2 ஹைக்கூக்களில் சொன்னேன். வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, கருவேலங்காட்டிற்குள் வண்ணத்து பூச்சி என்று எழுதினேன். கருவேலங்காடு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கருவேலங்காடு அல்ல, அது நம்முடைய நாட்டு கருவேல மரம். மின்மினி பூச்சிகளையே பூக்களாய் இரவில் பூத்து வைக்கின்ற மிக அழகான ஒரு தோட்டம் அந்த கருவேலங்காடு. அதற்குள்ளாக ஆயிரக்கணக்கான முட்கள் இல்லை, லட்சக்கணக்கான முட்களை வைத்திருக்கின்ற மரம். அந்த மரங்களுக்கு இடையே
வண்ணத்து பூச்சிகள் அச்சமின்றி பறக்கின்றன. கொஞ்சம் அந்த சிறகுகளில் ஒரு முள் கீறினால் விழுந்துவிடும், அழிந்துவிடும். ஆனாலும் அந்த லட்சக்கணக்கான முட்களுக்கு பயப்படாமல் அந்த வண்ணத்து பூச்சி எப்படி அச்சமில்லாமல் பறக்கிறதோ, அப்படி வாழ்க்கையில் நீங்கள் வருகிற சின்ன சின்ன இடையூறுகளை எல்லாம் இடையூறுகளாக நினைக்காமல் அவற்றை தன்னம்பிக்கையோடு கடக்க பழகுங்கள் என்பதற்காக வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, கருவேலங்காட்டிற்குள் வண்ணத்து பூச்சி என்று எழுதினேன். அதை போலவே இறந்து கொண்டிருக்கும் தாயருகில் சிரித்து கொண்டிருக்கும் குழந்தை என்று எழுதினேன். இந்த கைத்தட்டல் மகேந்திரன் அவர்களுக்கு செல்ல வேண்டும். உதிரிப்பூக்களிலே, உதிரிப்பூக்கள் திரைப்படத்தில் உதிரிப்பூக்கள் திரைப்படத்தில் அந்த கதாநாயகி, அந்த அம்மா இறந்து கொண்டிருக்கிற சூழலில் அந்த குழந்தைகள் அம்மாவுடைய வளையலை பிடித்து வருடிக்கொண்டே சிரித்து கொண்டிருக்கும். அதை பார்த்து கண்ணீர் விட்டவன் நான். பாரதியாருடைய வாழ்க்கையிலும் அம்மாவை பற்றி வாரா எழுதிய அந்த வரிகளை பார்த்தும் நான் கண்ணீர் விட்டவன். அந்த வாரா எழுதுகிறார், பாரதியாரை பற்றி எழுதுகிற போது எவ்வளவோ பேர் எவ்வளவோ எழுதியிருக்கிறார்கள். இந்த 2 வரிகளுக்குள்ளாக அந்த வாரா, அந்த பாரதிக்குள் இருந்த ஏக்கம். அவன் அம்மாவை பார்க்கவில்லை, ஆனால் கண்களால் பார்த்திருப்பான். ஆனால் மனசால் நினைக்க நினைக்க அந்த உருவம் அவனுக்கு தோன்றாத, அந்த இளமையில் பால் கூட கொடுக்காத தாயாக அவள் போய்விட்டாள் என்ற சோகத்தை வாரா அவர்கள் எழுதுகிறார். தாயார் இந்த உலகை விட்டு சீக்கிரம் அகன்றதாலேயே பாரதியார் சாகுமளவும் குழந்தையாய் இருந்து வந்தார். இந்த வரிகளை பாருங்க. தாயார் இந்த உலகை விட்டு சீக்கிரம் அகன்றதாலேயே பாரதியார் சாகுமளவும் குழந்தையாய் இருந்து வந்தார். நேற்றைய தினம் பிறந்த பெண் குழந்தையும் பாரதியாருக்கு அம்மாதான். அந்த வாரா அவனை எவ்வளவு நேசிச்சா இப்படி அந்த எழுதியிருக்க முடியும்? அதுவும் பாரதி சொன்ன ஒரு சொல்லை வாரா சொல்லுகிறான். பாரதி சொன்னானாம், நாட்டின் விடுதலைக்கு முன், ஒரு நாட்டின் விடுதலைக்கு முன் நரம்பின் விடுதலை வேண்டும். உன்னுடைய நரம்புகள்ல அந்த இனப்பற்றும் மொழி பற்றும் வேண்டும். யார் சொல்றது? பாரதி சொன்னான். ஐயா, நாட்டின் விடுதலைக்கு முன் நரம்பின் விடுதலை வேண்டும், நாவுக்கு விடுதலை வேண்டும். அந்த விடுதலையை எனக்கு பெற்றுக் கொடுத்த அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ், ஏங்கல், லெனின் அந்த விடுதலையை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு விதைத்து விட்டு போயிருக்கிறான். நாட்டின் விடுதலைக்கு முன் நரம்பின் விடுதலை வேண்டும், நாவுக்கு விடுதலை வேண்டும், பாவுக்கு விடுதலை வேண்டும், பாஷைக்கு விடுதலை வேண்டும். இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போனார். இந்த வாரா முதலாக பாரதியை சந்திக்கின்ற போது அவர் ஆங்கிலத்தில் ஹிந்துவில் எழுதுகிறவர், பத்திரிகையாளர், கவிஞர் மட்டும் இல்லை. அப்போ அவர் ஆங்கிலத்தில் அவர் எழுதிய கட்டுரைகளையெல்லாம் படித்தவர் தான் வாரா. அப்போது அவர் பாரதியாரை சந்தித்த நேரத்தில் அவர் தமிழில் பேசுவதை விட்டு ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தாராம். உடனே பக்கத்தில் இருந்த அந்த கோபால் என்ற அவரிடம், ஐயா, அவர் மிக அழகாக பேசுகிறார் ஆங்கிலம், நீங்களே அவரோடு பேசுங்கள் என்று இன்னொரு மொழியை பேசியதற்காக அவரோடு பேசுவதற்கே மறுத்தவன் என் பாரதி. என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு தமிழன் மற்றொரு தமிழனோடு இன்னும் எவ்வளவு காலம் ஆங்கிலத்திலேயே பேச வேண்டும்? பாரதி ஐயா, பாரதி என்று என்னை கேட்டார். ஒரு தமிழன் இன்னொரு தமிழனிடம் எத்தனை காலத்துக்கு இன்னும் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று கேட்டார். அதற்கு வாரா சொல்லுகிறான், எனக்கு அழுகை வந்து விட்டது. அவன் உடனே உணர்ந்து அழுகிறான்.
அப்புறம் அவன் ஒவ்வொரு மனிதனையும் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இந்த வாரா சொல்லுகிற அந்த உணர்வை பாருங்கள். சாஷ்டாங்கமாய் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாய் நமஸ்காரம் செய்தேன். புலி பாய்வதைப் போல் பாய்ந்து என்னை தூக்கி நிறுத்தி எவன் காலிலும் விழாதே என்று சொன்னவன் பாரதி. சாஷ்டாங்கமாய் நமஸ்காரம் செய்தேன், புலி பாய்வதைப் போல் பாய்ந்து என்னை தூக்கி நிறுத்து, நமஸ்காரம் வேண்டாம், நீ யார், வந்த காரியத்தை சொல். அவர் அரவிந்தரைத்தான் பார்க்க வந்தார். அரவிந்த் கோஷை ஒரு முரட்டு தேசபக்தனை பார்க்க வந்தவர். எவன் காலிலும் விழாதே என்று சொன்ன அந்த இது, அவரை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன். ஆனால் யாருடைய கண்ணாடியில் உங்களை பார்க்க அழைத்திருக்கிறேன்? பாரதிதாசன் கண்ணாடியில் பாரதி என்று பேச வந்திருக்கிறேன். இந்த இடத்தில் ஒன்றை சொல்லுகிறேன். வெறுப்பு அரசியல் என்பது எனக்கு பிடிக்காதது. எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அரசியல், என்னுடைய கவிதை, என்னுடைய எழுத்து, என்னுடைய பேச்சு. ஏனென்றால் என்னுடைய மூத்த தமிழன் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றுதான் சொல்லியிருக்கிறான். எல்லா ஊரும் என்னுடைய ஊர்கள், யாவரும் எல்லா மக்களும் என்னுடைய உறவுகள் என்று சொன்னால் அது காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொன்ன பாரதிக்கு வரை தவறாக முடிந்துவிடும். ஏன் அமெரிக்காவில் இருக்கிற அந்த மான்கள் உண்டு விட்டனவா? அண்டார்டிகாவில் இருக்கிற அந்த விலங்குகள், நீர் விலங்குகள் உண்டு விட்டனவா? இமயமலை சாரலில் இருக்கிற கவரிமாக்கள் உண்டு விட்டனவா என்று உலக நாடுகளில் இருக்கிற அனைத்து உயிர்களும் பசியாறி விட்டனவா என்று பார்த்துவிட்ட பிறகு நீ உன் பசிக்கு வாயில் உணவை கொண்டு போ என்று சொன்னவன் என் பாரதிதாசன். காக்கை குருவி எங்கள் சாதி என்று சொன்னவன் பாரதி. உலகம் உண்ண உண் என்றவன் பாரதிதாசன். பாரதியாரை பற்றி எவ்வளவோ பேர் நூல்கள் எழுதியிருக்கிறார்கள், கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள், கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் பாரதியை நீங்கள் உண்மையான கண்களால் உண்மையாக உணர வேண்டும் என்று ஆவல் பட்டால் நீங்கள் பாரதி நினைவுகள் என்ற நூல், யதுகிரி அம்மாள் என்ற அவர்கள் எழுதிய இந்த நூல் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும், வாங்கி படியுங்கள். அதை போலவே பாரதிதாசன் கவிதைகளில் பாரதியை பற்றி பாரதிதாசன் எழுதியதை நீங்கள் படிக்க வேண்டும். பெரியாரை சொன்னால் அம்பேத்கரை சொல்ல வேண்டும், இல்லை என்றால் பாதி வரலாற்றை மூடி மறைக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஊர் என்று சொன்னால் சேரி என்று சொல்ல வேண்டும், இல்லை என்றால் தமிழ்நாட்டில் பாதி வரலாற்றை நீங்கள் மறைக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படித்தான் பாரதியார் என்று சொன்னால் பாரதிதாசனை சொல்ல வேண்டும், பாரதிதாசனை சொன்னால் பாரதியாரை சொல்ல வேண்டும். இவர்களை பிரித்தால் ஒரு உயிரை, ஒரு உணர்வை, என் தாய் தமிழை நீங்கள் பாதியாக வெட்டுகிறீர்கள் என்று பொருள். பாரதியும் பாரதிதாசனும் வெவ்வேறு இல்லை என்பதை வாரா அவர்கள் பதிவு செய்கிறான். புதுச்சேரியில் வசிப்பவரும் பாரதிதாசன் என்ற புனைப்பெயருடன் பாரதியாரை போலவே அருமையாக கவி பாடும் ஆற்றல் கொண்டவருமான வாத்தியார் சுப்புரத்தினம். வாரா சொல்றார், கவி பாடும் ஆற்றல் கொண்டவருமான வாத்தியார் சுப்புரத்தினம் பல வினோத துக்கடாக்களை பாரதியாரை பற்றி சொல்லக்கூடும் என்று சொல்லுகிறார். யதுகிரி அம்மாள் அவர்களும் அப்படித்தான். அந்த புத்தகத்தை மட்டும் நீங்கள் வாங்கி படியுங்கள். கண்ணீர் விடாமல்
உங்களால் அந்த புத்தகத்தை மூடி வைக்க முடியாது. ஒரு 2 நிகழ்வுகளை யதுகிரி அம்மாள் நூலிலிருந்து சொல்லிவிட்டு நான் பாரதிதாசனுக்கு செல்வோம். யதுகிரி அம்மாள் ஞாயிற்றுக்கிழமை பாரதியாரோடும் தன் தந்தையாரோடும் புதுச்சேரி கடற்கரைக்கு செல்லுகிற மரபு இருந்திருக்கிறது. அப்படி பாரதியாரோடு கடற்கரைக்கு செல்லப் போகிறேன் என்று சொன்னதும் யதுகிரியினுடைய பாட்டி ஒரு மஞ்சள் பொட்டலமும் துணி பொட்டலமும் ஒரு காலனா காசும் யதுகிரிக்கும் யதுகிரி அண்ணனுக்கும் கொடுத்து பாரதியார் யதுகிரி அப்பா போன்றவர்களோடு கடற்கரைக்கு போகிறார்கள். அப்போது வழியிலே ஒரு ஏழை ஒரு ஆள் அமர்ந்து கொண்டு எனக்கு ஏதாவது உதவி செய்துவிட்டு போங்கள் என்று கெஞ்சுகிறார். அப்போது யதுகிரியினுடைய அண்ணன் பாட்டி கொடுத்த காலனாவை அந்த ஏழையிடம் கொடுத்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறார். யதுகிரி அந்த காலனாவையும் கொடுக்கவில்லை, மஞ்சள் பொட்டலத்தையும் கொடுக்கவில்லை. பாரதி என்ன செய்கிறான்? தான் கட்டியிருந்த வேட்டியை அவிழ்த்து துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு போய் அந்த ஏழையிடம் கொடுத்து விட்டு நடக்கிறான். கடற்கரைக்கு போகிறார்கள். கடற்கரையிலே யதுகிரி தன்னிடம் பாட்டி கொடுத்த அந்த மஞ்சள் அந்த பொட்டலத்தையும் அந்த காலனா காசையும் எடுத்து கடற்கரையில் போடுகிறாள். போட்ட பிறகு அவள் கால் நனைக்கிறாள். பாரதி எதிலும் கோபக்காரன் என்றுதான் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் அவன் எவ்வளவு பெரிய மிகச்சிறந்த ஆசான் என்பதை அந்த நிகழ்ச்சியில் பாருங்கள். ஏன் யதுகிரி இந்த காலனாவை கடலில் வீசுகிறாய்? அது அந்த கடலுக்கு பயன்படாதே. அது அந்த மணலில் செருகி மூழ்கிவிட்டால் அந்த காலனா பயன்பாட்டிற்கு கிடைக்காதே. கடலுக்கும் பயன்படாமல் அந்த கடல் மணலுக்கும் பயன்படாமல் போகிற இந்த காரியத்தை நீ ஏன் செய்தாய் என்று கேட்கின்ற போது, நீ மட்டும்தான் அறிவாளியா? எங்கள் பாட்டி என்ன முட்டாளா? சமுத்திரக்காரி கோச்சுப்பா, நீ கால் நனைக்க போகிறல்ல, அதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் பொட்டலத்தை கடலில் வீசிவிட்டு இந்த காலனாவையும் சமுத்திரக்காரிக்கு வீசிவிட்டு அதன் பிறகு நீ கால் நனையம்மா, நீ உயிரோடு பிழைத்து வருவாய் என்று என் பாட்டி சொன்னாள். அதனால்தான் இதனை போடுகிறேன் என்று பேத்தி சொல்கிறாள். இப்போதும் பல பேர் இப்படி உங்களை ஏமாற்றுவதற்காக பல சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் ஒரு வாத்தியாரை போல என் பாரதி சொல்லுகிறான், யதுகிரி, இந்த தண்ணீரில் காசு போடுகிற பழக்கம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? நம்ம ஊரில் ஊருணி இருக்குல்ல, குளம் இருக்குல்ல, அதில் நம்ம படித்துறையில் இறங்கி குடிப்பதற்காக குடத்தில் தண்ணீர் மொள்ளுவோம்ல, அப்போ அந்த மக்கள் காலனா அரையனா போட்டுட்டு அந்த குளத்துக்குள்ளே அந்த தண்ணி எடுத்து போகிற பழக்கம். அப்புறம் குளிக்க இறங்குவாங்கல்ல, அந்த குளிக்க இறங்குறவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி காலனா அரையனா அந்த குளத்துக்குள்ளே ஊருணிக்குள்ளே போட்டுட்டு குளிச்சிட்டு வர பழக்கம் நம் பழம் தமிழர்களுடைய பண்பாட்டு பழக்கம். ஆனால் இந்த கடலுக்குள் போடுகிற போது அந்த காலனா யாருக்கும் பயன்பட போவதில்லை. ஆனால் குளத்தில் அந்த காலனா அரையனாவை போட்டுவிட்டு நாம் தண்ணீர் மொண்டு வந்து வருகிற அந்த குளம், குளித்துவிட்டு வந்துவிட்ட பிறகான குளம் வற்றும் அல்லவா? கோடை காலத்தில் வற்றிய பிறகு நாம் குளத்தை ஊருணியை என்ன செய்வோம்? தூர்வாருவோம் இல்லையா? அப்படி தூர்வாருவதற்கு 20 பேர் 30 பேர் இறங்கி பணி புரிவார்களே, அந்த கோடை காலத்தில் இறங்கி தூர்வாருகிற அந்த நேரத்தில் நமக்காக, ஊர் மக்களுக்காக, தூய தண்ணீருக்காக இன்னும் ஆழப்படுத்துகிற அந்த குளத்தில் உழைக்கின்ற அந்த மக்களுக்கு அந்த காலனா அரையனாவை ஆண்டு முழுக்க பரிசாக போடுகிற பழக்கம்தான் இந்த பழக்கம். இது எதுக்கு சரி? குளத்துக்கு சரி யதுகிரி,
ஊருணிக்கு சரி அதுகரி, கடலுக்கு தவறு என்று ஒரு பகுத்தறிவு புலவனாக என் பாரதி அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்த அந்த அழகு நீங்கள் இந்த யதுகிரியை படித்தால் புரிந்து கொள்ளலாம். பாரதிதாசன் அவன் சொல்லுகிறான், சொல்லுவதற்கு முன்னால் சொல்லுகிறேன், நாம் எல்லாம் படிக்காமல் போனால் அடி வாங்குவோம். அப்படி தானே அடி வாங்கியிருக்கோம் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும். பாரதியும் சோமசுந்தர பாரதியும் எதற்காக அடி வாங்கினார்கள் தெரியுமா? படித்ததற்காக அடி வாங்கி இருக்கிறார்கள். அந்த தேர் மூடப்பட்டிருக்குமே கீற்று, அதற்குள்ளாக போய் பாரதியும் சோமசுந்தர பாரதியும் நாங்கள் 2 பேரும் போய் யாருக்கும் தெரியாமல் படிப்போம், அதற்காக எங்களை இழுத்து அடித்திருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறான். எதற்காக அடித்தார்கள் தெரியுமா? தமிழை படித்து வீணாக போகிறாயே என்று அடித்திருக்கிறார்கள். தமிழை படித்ததற்காக அடிவாங்கியவன் பாரதி. ஆனால் அந்த அடிவாங்கிய வரியாலேயே உலக தமிழர்களை தித்திக்க வைக்கும் வரிகளை கொடுத்தவன் என் பாரதி. தமிழை படித்ததற்காக அடி வாங்கி இருக்கிறான். அவன் அப்பா அவரை கணக்கு படிடா என்கிறார். கணக்கு படித்து தன்னுடைய தொழில் அதிபராக உருவாக நினைத்த அப்பாவின் பிள்ளையாக அவனை கணக்கை படிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் பாரதி கணக்கு போட பையனை தகப்பனார் கூப்பிட்டால் பாரதியார் மனதுக்குள்ளேயே கணக்கு, பிணக்கு, வணக்கு, மணக்கு, ஆமணக்கு என்று அடுக்கிக் கொண்டே போவார். அவன் கணக்கு படித்திருந்தால் இந்த கவிஞன் நமக்கு கிடைத்திருப்பானா? அந்த ஆங்கிலம் படித்திருந்தால் இந்த புலவன் நமக்கு கிடைத்திருப்பானா? அவன் எதற்காக படித்தான்? எல்லோரும் வேலை வாங்குவதற்காக படித்தார்கள். ஆனால் அவன்தான் வள்ளுவன் சொன்னபடி படித்தான். எண் என்பது ஆமணக்கு என்று சொல்லிவிட்டான். வள்ளுவனிடம் கேட்கின்ற போது வள்ளுவன் சொல்கிறான், என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் மக்களுக்கு என்று வள்ளுவன் சொல்லவில்லை. படிக்கும் மாணவர்களுக்கு தான் எண்ணும் எழுத்தும் என்றும் என் வள்ளுவன் சொல்லவில்லை. வாழும் உயிர்களுக்கு என்று சொன்னவன் வள்ளுவன். அந்த வழியில் வந்தவன் தான் என் பாரதி. இல்லை என்றால் எப்படி? நோக்க நோக்க மலைகளும் கூட தன்னுடைய நண்பனாய் வைத்து பார்க்கின்ற அந்த பாரதியினுடைய சிந்தனை எங்கிருந்து வந்தது? என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்றான். இந்த நூலக காட்சி எதற்காக? இந்த நூல்கள் எதற்காக? நாம் ஏன் படிக்க வேண்டும் என்று வள்ளுவனிடம் கேட்கின்ற போது சொல்லுகிறான், பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தலை தலை யார் சொன்னது? வள்ளுவன் சொன்னது. அதனால்தான் ஓடி விளையாடு பாப்பா என்று சொன்னவன், மாலை முழுதும் விளையாட்டு என்று சொன்னவன், காலை எழுந்தவுடன் படிப்பு என்று சொன்னான். எதற்காக? எல்லா உயிர்களையும் உன்னை போலவே வாழ பிறந்த உயிர்கள் என்று என்னடா என்று உலகத்தை பொதுமையாக்க பிறந்தவன் தான் பாரதி, வள்ளுவன். தமிழர்களுடைய சிந்தனை கிணற்று வட்ட சிந்தனை கிடையாது, வானவட்ட சிந்தனை. நான் அடிக்கடி என்னுடைய பேச்சுக்களிலே சொல்லுவேன், நாம் கட்டிக்கொண்டு வாழ்கிற இடத்திற்கு பெயர் மனை, நண்டு கட்டிக்கொண்டு வாழ்கிற இடத்திற்கு பெயர் வளை. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புலவன் சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் வளை என்று சொல்லுங்கள், ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன் என்கிறான். ஏனடா என்று கேட்டால், நீங்களெல்லாம் மனிதர்களுடைய உலகத்தில் வாழ பிறந்தவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உயிர்களின் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். எனவே இந்த புலவன் என்பவன் உங்களுக்கெல்லாம் அனைத்து உயிர்களையும் சமமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எழுதுகோலை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். அப்படியானால் நீ என்ன சொல்வாய் என்று கேட்கின்ற போது
நான் கட்டிக்கொண்டு வாழ்வது 6 அடி உயரத்திற்கு பெரிய வாசல் வைக்கிறேன். ஆனால் நண்டு சிறிய உயிர்தான். அது சிறிய இடமாக ஒரு உலைக்குள்ளாக அது குழி செய்து அதற்குள்ளாக வாழ்கிறான் என் நண்டு நண்பன். சில நேரங்களில் அந்த நண்டு குளிரூட்டி அந்த அறைக்குள் என்னை அழைத்து அவன் எனக்கு தேநீர் கொடுத்து மகிழ்வித்திருக்கிறான். அவன் என் நண்பன். அவன் இவ்வளவு உயரம்தான் என்பதற்காக நான் அவனை குறைவாக மதிப்பிட மாட்டேன். அது ஒரு சிறு உயிர் என்று நான் அதனை சிறுமை செய்ய மாட்டேன். பெரியோர் என்று வியத்தலும் இளமே, சிறியோர் என்று இகழ்தல் அதனினும் இளமே என்று சொன்ன கணியன் பூங்குனனாருடைய வழி சிந்தனை புலவன் அவன். நீ என்னடா சொல்வாய் என்று கேட்டால், அளவன் என்றால் சங்க இலக்கியத்தில் நண்டு, அளவன் சிறு மனை என்று சொல்வேன் என்கிறான். எனக்கு என்ன சொல்வேனோ, மாந்தனுக்கு என்ன சொல்வேனோ அதையேதான் என் தோளுக்கு உயரமாய் அவனை வைத்து, அந்த நண்டை வைத்து என் தோழனாக ஆக்கி என் உயரத்திற்கு அவனை சிந்திக்கின்ற போது நான் எப்படி அவனை வலையில் வாழ்கிறான் என்று சொல்வேன். என்னைப் போலவே அவனும் மனையில் வாழ்கிறான் என்றுதான் சொல்வேன். நடா சிந்தனை! தமிழனைப் போல் சொல்லுக்குள், எழுத்துக்குள் பண்பாட்டை விதைத்தவன் வேறொரு மொழியை கண்டெடுத்திருக்கிறானா என்று சிந்தித்து பாருங்கள். அளவன் சிறு மனை என்கிறான். சரி, பாரதிதாசனுக்கு என்னிடம் வா என்று அவன் அழைக்கிறான். புதுநெறி காட்டிய புலவன் என்று பாரதியை பற்றி பாரதிதாசன் கண்ணாடியில் தெரிக்கின்ற உண்மையைத்தான் உங்களுக்கு நான் அள்ளி தந்துவிட்டு செல்ல நினைக்கிறேன். தூய தமிழ்நாட்டு தோழியீர் தோழரே, அவன் அன்றைக்கு சொல்லி இருக்கலாம். ஆனால் இங்கே கூடியிருக்கின்ற உங்களைத்தான் பாரதிதாசன் தோழியீர் தோழரே என்று சொல்லுகிறான். உய்வகை காட்டும் உயர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதி. புலவன் யாரு? பாரதி அதிகம் படித்தவன் இல்லை. பாரதிதாசன் தான் தமிழை இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் படித்தவன். பாரதி காட்டுப்பூ போல் தமிழுக்குள் நுழைந்து தேனீக்கள் போல் அள்ளி அள்ளி குடித்த அந்த மகரந்தத்தை சேகரித்து வந்துதான் அவன் உயிர்ப்பான கவிதைகளை அள்ளித்தந்தான். ஆனால் பாரதிதாசன் தான் ஒற்றுப்பிழை தெரியும், ஒற்றர் பிழையும் தெரியும் அவனுக்கு. பாரதியாரை ஒரு திருமணத்தில் தான் பார்க்கிறார் பாரதிதாசன். அங்கே பாரதியாருடைய பாடலை பாடித்தான் அவர் அறிமுகமாகிறார். அதற்கடுத்து அவருடைய வீட்டிலே, யாருடைய வீட்டிலே? பாரதியாருடைய வீட்டிலே நண்பர்களோடு பேசிக்கொண்டிருக்கிற போது எல்லா நண்பர்களும் பாரதியாரோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பாரதிதாசன் மட்டும்தான் அவர் எழுதிய ஒரு கவிதை ஏட்டை, அவர் கையெழுத்திலேயே ஈரம் உலராத அந்த கவிதை பக்கங்களை எடுத்து அவர் உற்று பார்த்து படித்து கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கிற நண்பர்களின் மீதான கவனத்தை விட தன்னுடைய கவிதைகளை படித்து கொண்டிருக்கிற பாரதிதாசன் முகத்தில்தான் பாரதியுடைய கவனம் அதிகமாக இருக்கிறது. இவன் ஒரு நுட்பமான ஆள், நமக்கு கிடைத்த மிகச்சிறந்த தோழன் என்று பாரதியார் அந்த இடத்தில்தான் பாரதிதாசனை ஏற்றுக்கொள்கிறார். உண்மையிலேயே பாரதியாருடைய கவிதைகளை பிழைதிருத்தி கொடுத்த ஒரு ஆளாக கூட என் பாரதிதாசன் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. அது வாராவருடைய அந்த பக்கங்களிலே நான் அறிந்து கொள்கிறேன். விமர்சகர்கள் இந்த பேச்சாளரின் பேச்சில் சொல்லுகிற இந்த கருத்தை இன்னும் ஆழமாக ஆய்வு செய்தால் அதற்கான தரவுகள், உண்மைகள் கிடைக்கக்கூடும். அவன் சொல்லுகிறான், திங்களை கண்ணிலான் சிறப்புறுத்தல் போல் பாரதி புலவனை பற்றி சிற்சில கூறுவேன். கண்ணில்லாதவன் நிலாவை பார்ப்பதைப் போல நான் பாரதியாரை பார்க்கிறேன் என்று எவ்வளவு உயரத்தில் வைத்து தன்னுடைய ஆசானை கம்பன் சொல்வான் இல்லையா, ஒரு நாயை போல் நக்கி குடிக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறேன் என்று. அப்படி இந்த பாரதிதாசன், அதாவது அவன் தூய தமிழுக்காக
கவிதை எழுதவன், அரசியல் செய்தவன். ஆனால் தன் ஆசானுக்காக பாரதிதாசன் என்று பெயர் வைத்த அதற்குள்ளாக இருக்கிற அந்த நுட்பமான அந்த தாய்மையை, அந்த உணர்வை நாம் உள்வாங்கிக் கொண்டுதான் பாரதிதாசனுடைய அந்த உறவின் ஆழத்தை, அது தமிழின் உறவு, இரண்டு மனிதர்களின் உறவு அல்ல. ஏனென்றால் பாரதிதாசன் படித்த தமிழெல்லாம் ஆழமான முடிச்சுகளிட்ட, புணர்ச்சி விதைகளின் முடிச்சுகளிட்ட தமிழை உள்குடித்து வளர்ந்த பிள்ளை பாரதிதாசன். ஆனால் பாரதியார் ஒரு இதழாளராக, ஒரு அரசியல் விளக்கங்களை மக்களுக்கு சொல்பவராக அவர் வளர்ந்ததால், ஆங்கிலத்திலிருந்து பல கருத்துக்களை மொழிபெயர்க்க வேண்டியிருந்ததால் அவனுக்கான ஒரு மொழி நடை அந்த நூற்றாண்டு வரை திருப்புமுனை இல்லாமல் தேரடி வீதியாக நீண்டு கொண்டிருந்த அந்த பாட்டை மக்கள் பாதையாக மாற்றிய தருணம் பாரதியுடைய தமிழ் தருணம், தமிழ் நடை தருணம். ஒரு மொழியில் ஒரு கவிஞனை, ஒரு சிறுகதை ஆசிரியனை, ஒரு கட்டுரை ஆசிரியனை நீங்கள் கண்டெடுக்க வேண்டாம். கண்டெடுக்க வேண்டும் என்றால் அவனுடைய கருத்து வளத்திற்கு இணையாக அவனுடைய நடை வளத்தையும் நீங்கள் உள்வாங்கினால்தான் அதனுடைய ஆழத்தை உங்களால் உணர முடியும். லாசாரா என்ற ஒரு எழுத்தாளன் இருக்கிறான். அவனுடைய நடையை நீங்கள் படித்தால் இவ்வளவு நீளத்திற்கு அவன் எழுத மாட்டான். ஒரு கரும்பு புல் விதைப்பதற்கான கருப்பம் புல்ல அதை எப்படி வெட்டி 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 அடுக்குவானோ அப்படி அவன் சிறுகதைகளை பார்த்தாலே அந்த அச்சு அடுக்குகளிலேயே அந்த கருப்பம்புல் தெரியும். அது அவ்வளவு தித்திப்பி கொடுக்கும். அப்துல் ரஹ்மான் 20 வரி, 40 வரி, 30 வரி என்று எழுதி கொண்டிருந்த கவிதைகளை 1 வரி, 2 வரி, 3 வரி என்று சுருக்கி காட்டிய என் ஆசான், என் ஆண்தாய், ஏதோ ராமமூர்த்தி, ஜெயச்சந்திரன், இவர்களுக்கும் அவன்தான் ஆசான். அப்படி அந்த வாக்கிய நடைகளை சுருக்கி கொடுத்த அந்த அழகு எங்களுக்கெல்லாம் யார் கொடுத்தது என்றால் பாரதி கொடுத்தது. பாரதியினுடைய வசன கவிதையை படித்தால் ஆண் நன்று என்பான். ரெண்டு சொல், எழுத்து நன்று. ஆண் நன்று, பெண் இனிது என்பான். வாழ்வு நன்று என்றால் சாவு இனிது என்பான். எவனடா சொல்ல முடியும் அப்படி ஒரு உரைநடைக்குள்? அவன் கொடுத்த அந்த உரைநடைகளை படித்த பாரதிதாசன் தான் அடடா அடடா, என்னை இருட்டுக்குள்ளிருந்து வெளிச்சத்திற்கு இழுக்கிறானே இவன் தானடா என் ஆசான் என்று பாரதிதாசன் அவனை இறுக கைப்பற்றி கொண்டான். ஆனால் என்னை பற்றி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்வார், அறிவுமதி என் வளர்ப்பு தான், என் வார்ப்பு இல்லை என்பார். நான் பாரதிதாசனை, பாரதி அப்படித்தான் வளர்த்தான். பாரதிதாசன் கவித்துவ நடையால், கவித்துவ பாடுபொருளால் பாரதிதாசுக்கு ஆசானாக மாறினார். ஆனால் பாடுபொருளில் எல்லா கடவுளையும் உறவுகளாக்கி பாடியவன் பாரதி. எல்லா கடவுளும் எனக்கு வேண்டாம் என்று சொன்னவன் பாரதிதாசன். பாரதிதாசன் வளர்ப்புதான், ஆனால் பாரதியின் வார்ப்பு இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் சொல்றான், முத்தியோ சிலரின் சொத்தென இருக்கையில் இத்தமிழ்நாடுதன் இருந்தவ பயனாய் ராமானுசனை ஈந்ததன்றோ, ராமானுசனை கொடுத்ததன்றோ, துருக்கர் கிறித்தவர் சூழ் இந்துக்கள் என்றிருப்பவர் தமிழரே என்பது உணராது சச்சரவு பட்ட தண்டமிழ் நாடு மெச்சவும் காட்டுவும் வேண்டும் என்று எண்ணி ராமலிங்கனை ஈன்றதன்றோ, ராமானுசனை ஈன்றதன்றோ, ராமலிங்கனை ஈன்றதன்றோ என்று சொல்லிவிட்டு உலக அரசியலுக்கு போகிறான் பாருங்கள். ஜாரின் கொடுமை தாங்கா உருசியம். நீங்களாம் ரஷ்யான்னு சொல்றீங்க, அவன் அந்த காலகட்டத்திலேயே உருசியம் என்று கம்பனை உள்வாங்கி தமிழை
தனித்தமிழ் படுத்திய புலவனடா என் பாரதி. ஜாரின் கொடுமை தாங்கா உருசியம் ஏறுற லெனினை ஈன்றே தீரும். செல்வர் சில்லோர் நல்வாழ்வுக்கே எல்லா மக்களும் என்ற பிரான்சில் குடிகள் குடிகட்கு என கவி குவிக்க விக்டர் யூகோ மேவினார் அன்றோ. பிரான்ஸ் அரசியலை கொண்டு தமிழ் கவிதையில் செலுத்தியவன் அவன். தமிழரின் உயர்நிகர் தமிழ் நிலை தாழ்ந்ததால் அவங்காலத்தையும் தமிழர் நிலை தாழ்ந்திருக்கிறது. இமை திறவாமல் இருந்த நிலையில் உன் வாழ்க்கையில் எவனோ வாழ்ந்துட்டு இருக்காண்டா, உன் மொழியை எவனோ அழிச்சுக்கிட்டு இருக்காண்டா, விழிச்சு பாருங்கடா விழிச்சு பாருங்கடா என்று சொல்லுவதற்கு அந்த காலகட்டத்தில் யாரும் இல்லை. அதனால் என் பாவேந்தன் சொல்கிறான் பாரதியாரை பற்றி, தமிழரின் உயிர் நிகர் தமிழ் நிலை தாழ்ந்ததால் இமை திறவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கு தரும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். அந்த இலகு என்ற சொல்லை 100 முறை அடிக்கோடிடுங்கள். அதுவரை புலமை தமிழ். ஆனால் பாரதி வந்துதான் இலகு தமிழ் கொடுத்தான். பாவேந்தனுடைய பத்திரப்பதிவு இது. எவனும் இதை மறுக்க முடியாது. பைந்தமிழ் தேர்ப்பாக அவன் தமிழ் அந்த அவனை எவ்வளவு உள்குடித்திருந்தால், அவனை எவ்வளவு உள்ளே வைத்து அவன் ரசித்து 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 அவனோடு வாழ்ந்திருந்தால் இந்த இடத்துல தமிழ் அப்படியே மாறுது பாருங்க. பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல், திறம்பாட வந்த மறவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து, சாதி படைக்கு மருந்து, மண்டும் மதங்கள் அண்டான் இருப்பவன். இப்போது மதவாதிகள் அவன் முதுகில் பதுங்கி நம்மை குத்த வருகிறார்கள். ஆனால் என் பாரதி அவனல்ல, அவனல்ல. நீங்கள் பாரதி சங்கங்கள் வைத்து எங்கள் தமிழர்களுக்குள்ளாக என்ன செய்ய வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் என் பாவேந்தனின் பார்வையில் தான் பாரதியை பார்ப்போமே தவிர சரியான பார்வையில் மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன், அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன். அந்த 2 அடுக்கிறான்ல, அது 100 முறை சொல்லலாம். ஐயா என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் சொல்லிட்டு சொல்கிறேன். ஐயா தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும். இதெல்லாம் கவிதை எழுதணும்னு வரல. அவன் வாழ்க்கையை நேரடியாக பார்த்து அவன் வாழ்ந்த வாழ்க்கையை அவன் உள்ளாக 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 ஆழத்தில் கொண்டு போய் பவடப்பாறைக்குள் பாதுகாத்து வைக்கின்ற ஒரு பெரும் பெட்டகமாக வைத்து கொண்டு சிந்தித்த போதுதான் பாரதியா தமிழ், தமிழால் பாரதி என்று அவனால் எழுத முடிந்தது. தமிழனை அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க காலத்துலேயும் இதுதான். எல்லாம் ஆங்கில பள்ளியில் படிக்க வச்சுட்டு தமிழில் படித்தா குழந்தைங்க உருப்படாதுன்னு சொல்லுகிற காலகட்டத்தில் தான் நான் இங்கே பேசி கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தக கண்காட்சி நடத்துகிற போது நம் குழந்தைகளுக்காக என்னை போன்ற பேராசிரியர்கள் ஆங்கிலத்தில் தான் உரையாட வேண்டி வருமோ என்கின்ற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கல்வி சூழலுக்கு நடுவேதான் பாவேந்தனை, பாரதியை பற்றிய பாவேந்தனை படித்து காட்டுகிறேன். தமிழனை உன் மொழி சாற்றென கேட்டால் தமிழ் மொழி என்று சாற்றவும் அறியா இருள் நிலை அடைந்து இருந்திட்டது இன்பத் தமிழ். இப்போதான் ஐயா நைட்டு என்ன டிஃபன்? டேடி இருக்காரா? வந்துட்டாரா?
பன்னீராயிரம் பாடிய கம்பனும், இது ஒரு ஆய்வாளனுடைய சிந்தனை. பன்னீராயிரம் பாடிய கம்பனும் இப்பொது மக்கள் பால் இன்தமிழ் உணர்வை எழுப்பியதுண்டோ? புரியுதா? எழுப்பியதுண்டோ? இல்லவே இல்லை. நீங்க என்ன பதில் சொல்றது? அவனே சொல்லிட்டான். ஆனா கம்பனை போல் கவிஞனுண்டோ என்று சொன்னதற்கான அந்த காரணம் வேறு. இந்த இடத்தில் சொல்லுகிற அந்த மொழியின் மீதான வலி, அதனால அவன் சொல்ற இந்த வரி வேறு. செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்றான். கொஞ்சமும் அஞ்சாது பாரதி கூறினான், முனைமுகத்து நில்லேள் இது முதியவள் சொல். அவையை முதியவள் என்கிறான். முனையிலே முகத்து நில் என்று சொன்னவன் யாரு? பாரதி. எழுத்தில் சிங்க ஏற்றின் குரலை பாய்ச்சுகிறான் பாரதி கவிஞன் என்று சொல்லிவிட்டு, முன்னாள் அனுப்பிய கட்டுரையும், அவன் பத்திரிகையில் தானே வேலை பார்க்குறான், அப்போது அவன் வருத்தப்படுறதை பாருங்க. இவனை பாடல் எழுதக்கூடாது என்று அந்த பத்திரிகை ஆசிரியர் குறிப்பு அனுப்புகிறார். அந்த குறிப்பை பார்த்துவிட்டு கொதித்து போகிறான். உரைநடை மட்டுமாடா தமிழ், என் பாட்டை நான் எப்படியடா எழுதாமல் இருப்பேன் என்ற வலியோடு பாரதி சொல்லுகிறான். முன்னால் அனுப்பிய கட்டுரையும் பாட்டும் சரியாய் படித்ததுண்டா இல்லையா என்று. இது அந்த முன்னால் அனுப்பிய கட்டுரையும் பாட்டும் சரியாய் படிந்ததுண்டா, அது பத்திரிகையில் வந்திருக்கு. அவன் எழுதிய கட்டுரையும் பாட்டும் அதை அவன் வரி மேல் விரல் வைத்து வாசிப்பார் ஏட்டை. அது ஒவ்வொரு வரியாக பார்ப்பான். அப்படியே ஒரு திரைப்பட இயக்குனரை போல பாரதியாரை தன்னுடைய தமிழ் நடையால் நமக்கு காட்டுகிறார். அவன் எப்படி உட்கார்ந்துருப்பான், அது எப்படி அந்த வரி மேலே விரலை நம்ம கீழே வச்சுட்டு அப்படி படிப்போம்ல, அப்படி படிக்கிறானாம். வரி மேல் விரல் வைத்து வாசிப்பார் ஏட்டை என்று சொல்லுகிறான். வாய் திறப்பார் எங்கள் மா கவிஞர், நாங்களெல்லாம் போய் அச்சப்பேயை புதைத்து விட்டு திரும்புவோம். பாரதி பேசுகிற அந்த பேச்சு, அதிலே இருக்கிற அந்த நேர்மை, அந்த நெருப்பு தமிழ், இவர்களையெல்லாம் அந்த அச்ச பேய்களை கொண்டு போய் புதைத்து விட்டு வர சொல்லுகிற அளவிற்கு இவங்களை உசுப்பி விடுமாம். பாவேந்தன் சொல்லுகிறான். பாவேந்தன் கண்ணாடியில் தான் இந்த பாரதி தெரிகிறான். அப்புறம் தாம்பூலம் தின்பார், வெத்தலை பாக்கு போடுவாராம், தமிழ் ஒன்று சிந்திடுவார். ஐயா கவியரசு கண்ணதாசனிடம் நான் அணிந்துரை வாங்குவதற்காக சென்றேன். என் பிரிய வசந்தமே என்ற நூலுக்கு என் உடன் பிறந்தான் வைரமுத்துவும் பொன்மணியும் அதற்கு திறனாய்வு உரை எழுதியிருக்கிறார்கள். நான் கண்ணதாசன் ஐயாவிடம் சென்று எனக்கு நீங்கள் ஒரு வாழ்த்துரை கொடுக்க வேண்டும் ஐயா என்று சொன்னேன். தருகிறேன் அறிவுமதி என்றவர் 1 மாதம் 2 மாதம் என்னை ஆழ்வாரப்பேட்டைக்கு அந்த கவிதா திருமண மண்டபத்திற்கு அழைத்து அவர் ஒரு நாள் நான் போன பொழுது, உன்னை பல நாட்கள் அலைய வைத்து விட்டேன், இன்றைக்கு கட்டாயம் நான் உனக்கு தந்து விடுகிறேன் என்று என்னை அமர வைத்துவிட்டு ராம கண்ணப்பனிடம் அந்த அட்டையில் தாளை எடுத்துவை அறிவுமதிக்கு நான் இன்று வாழ்த்துரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு குடித்தார். அப்படியே பின்னால் கையை கட்டினார். அந்த கவிதா அந்த கல்யாண மண்டபத்தில் வடக்காகவும் தெற்காகவும் நடந்து கொண்டே ஒரு முறை வெளியே எச்சில் துப்புவார், மறுமுறை கண்ணப்பனுக்கு தமிழ் துப்புவார். அப்படியே சொல்லிக்கிட்டே வருவார். அங்கே ஒரு துப்பல், இங்கே ஒரு தமிழ், அப்படி சொல்லிவிட்டு அன்புடன் என்று போடு என்று சொல்லிவிட்டு வாங்கினார். படித்து பார்த்தார். கண்ணப்பன் தமிழிலும் கண்ணதாசன் தமிழிலும் ஒற்று பிழையும் இல்லை, ஒரு பிழையும் இல்லை. அன்புடன் என்று போட்டு, வெல்க என்று போட்டு கண்ணதாசன் என்று அந்த கவிதை தாய் எனக்கு வாழ்த்துரை கொடுத்தார். அவருக்கும் முந்தைய என் பாரதியும் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறான். தாம்பூலம் தின்பார் தமிழ் ஒன்று சிந்திடுவார். அது பாவேந்தன் எப்படி அந்த பார்த்த நிகழ்வுகளை நமக்கு படம் பிடித்து வைக்கிறான் பாருங்கள்.
என்னை அவர் பாரதியார் சொன்ன அந்த வசனத்துக்காக சொல்றார் பாருங்க, என்னை வசனம் மட்டும் நித்தம் எழுதென்று சென்னை தினசரியின் ஆசிரியர் செப்புகின்றார், பாட்டெழுத வேண்டாமாம் பார்த்தீரா அன்னவரின் பாட்டின் பயனறியா பான்மையினை என்று உரைத்தார். என்னடா பாட்டு எழுத வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார். அவருடைய நோக்கம் என்ன என்று பாவேந்தன் தான் சொல்லுகிறான். சாதி ஒழித்திடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை என்று சொன்னவன் பாரதியை பற்றிய பாவேந்தனுடைய சாதி ஒழித்திடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை என்று சொன்னான். சாதி களைந்திட்ட ஏரி நல்ல தண்டமிழ் நீரினை ஏற்கும், சாதி களைந்திட்ட ஏரி நல்ல தண்டமிழ் நீரினை ஏற்கும், சாதி பிணிப்பற்ற தோளே நல்ல தண்டமிழ் வாளினை தூக்கும். அது பாரதி தமிழை உள்வாங்கியதனால் இவன் தமிழையே வாளாக்கி தூக்கி நம்மிடம் கொடுத்து விட்டு போயிருக்கிறோம். நம் இந்த வாளை என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோமோ வருகிறோமோ, அடுத்த தலைமுறைக்கும் அந்த வாளை நாம் தருவதற்கான அந்த உணர்வைத்தான் பாரதி நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறான். அவன் சொல்கிறான், மேலவர் கீழவர் இல்லை. யாரு? பாரதிக்கு மேலவர் கீழவர் இல்லை. இதை மேலுக்கு சொல்லிடவில்லை. என் பாரதி அதை மேலுக்கு சொல்லவில்லையடா. என்ன செய்தானாம்? மேலவர் கீழவர் இல்லை, இதை மேலுக்கு சொல்லிடவில்லை. 4 தெருக்களின் கூட்டில், நார்ச்சந்தியில் 4 தெருக்களின் கூட்டில் மக்கள் 4000த்தவர்கான பதுங்கி சாப்பிடலடா என் பாரதி. பதுங்கி சாப்பிடல. சிலர் தேர்தலுக்கு வந்து சில குடிசைகளுக்குள்ளாக போய் நான் உங்களுக்காக பிறந்தவன், உங்களுக்காக வாழ அரசியலை கொண்டு வருகிறேன் என்று நுழைந்தார்கள். அவர்களெல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் என் பாரதி நூற்றாண்டுகளை கடந்தும் அவன் நமக்குள்ளே எழுந்து நிற்பதற்கான காரணம் இந்த உணர்வுதான். மேலவர் கீழவர் இல்லை, இது மேலுக்கு சொல்லிடவில்லை. 4 தெருக்களின் கூட்டில் மக்கள் 4000த்தவர்கான தோலினில் தாழ்ந்தவர் என்று சொல்லும் தோழர் சமைத்ததை உண்டார். தோழர்னா இங்க பறையன் தாண்டா, பறையனாக சொல்றான். ஆனா அவனை தோழன் என்று சொல்ல அவனுக்கு மட்டும்தாண்டா அருகதை இருந்தது, தமிழ் உணர்வு இருந்தது. 4000த்தவர்கான ஒரு பூணூல் போட்ட பார்ப்பனன், பூணூலை அறுத்த பார்ப்பனன் தோலினில் தாழ்ந்தவர் என்று சொல்லும் தோழர் சமைத்ததை உண்டார். அடுத்து சொல்றான் பாரதி பற்றி. பாரதி உலக கவிடா. மொழியே தமிழே உலக மொழிதான். 17ஆம் தேதி நான் காஞ்சிபுரத்தில் பேசுகிற அந்த புத்தக கண்காட்சியின் பேச்சு தலைப்பே தமிழ் உலக உயிர்களின் தாய்மொழி என்பதுதான். இங்க சொல்றான், பாவேந்தன் சொல்லுகிறான் ஐயா, பாரதிதாசன் சொல்லுகிறான் ஐயா, பாரதியார் உலக கவி. ஓர் ஊருக்கு ஒரு நாட்டுக்கு உரிய ஓட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர். ஓர் ஊருக்கான கவிஞன் இல்லையடா, ஒரு நாட்டுக்கான கவிஞன் அவன் இல்லையடா. அவன் ஓட்டைச்சான் நினைப்புடையவன் அல்லடா. மற்றும் வீரர் அவர். மக்களிலே மேல் கீழ் என்று வெல்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்பார். இந்த கோபம் அவனுக்கு ஏன் வருது தெரியுமா? கல்கி அவர்கள் இவரை ஆனந்த விகடனில் உலக கவி இல்லை என்று பதிவு செய்து விட்டார். பதைபதைத்து போன என் பாவேந்தன் பாரதிதாசன் புரட்சி கவிஞன் யாரையடா அப்படி சொன்னாய் என்று கொதித்து எழுந்து கொடுத்த பாடல் அந்த குறிப்பில் வருது. இது அந்நாளில் ஆனந்த விகடனில் ராக்கி கல்கியால் பாரதி உலக கவியல்ல என்றும்
அவர் பாடலில் வெறுக்கத்தக்கன உள்ளன என்றும் எழுதியதற்கு மறுப்பாக எழுதப்பட்டது. அந்த வரலாற்று குறிப்போடு தான் பாவேந்தருடைய பாடலில் இது பதிவாகி இருக்கிறது. பாரதி என்ன செய்தான் என்று பாரதிதாசன் சொல்கிறான். பழைய நடை, பழம் கவிதை, பழம் தமிழ் நூல் பார்த்து எழுதி பாரதியார் உயர்ந்தார் இல்லை. அவனுக்கு தெரியும், பழைய நூல் தெரியும், பழைய கவிதை தெரியும், பழைய நடை தெரியும், மரபு தெரியும், இலக்கணம் தெரியும், இலக்கியம் தெரியும். ஊவேசாவிற்கு எப்படி சங்க இலக்கியம் ஐயா அவர்களிடம் படித்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த சங்க இலக்கியம்லாம் அந்த மடத்தின் பரன்களில்தான் இருந்தன. ஆனால் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் அவரே இயற்றி அவரே பாடம் நடத்தியது தான் ஊவேசாவுக்கு. மீனாட்சி சுந்தரம் அவர்கள் காலத்திலேயே பரனில் இருந்த சங்கத்தமிழ் கிடைத்திருந்தால் இன்னும் தன் ஆசானோடு ஊவேசா இணைந்து அந்த ஏடுகளுக்கு உரை எழுதியிருந்தால் இன்னும் எவ்வளவு தமிழ் செழித்திருக்கும். சில புள்ளிகள் போட்டு இந்த பாடல்கள் கிடைக்கவில்லை, பதிற்று பத்திலே முதல் 10 கிடைக்கவில்லை, கடைசி 10 கிடைக்கவில்லை என்ற சோகங்கள் எல்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஐயாவிற்கு கிடைத்திருந்தால் நமக்கு இன்னும் எவ்வளவோ சொத்துக்கள் கிடைத்திருக்கும். பழைய நடை, பழம் கவிதை, பழந்தமிழ் நூல் பார்த்தெழுதி பாரதியார் உயர்ந்தார் இல்லை. அழுந்தி இருந்திட்ட தமிழ் எழுந்ததென்றே ஆணையிட்டு சொல்லிடுவோம் அன்னை மீது. என் அம்மா மீது சொல்கிறேன்டா, என் அம்மா மீதில் சொல்கிறேன்டா என்று சொல்லி ஆணையிட்டு சொல்லிடுவோம் அன்னை மீதில். அழகொளி சேர் பாரதியார் கவிதை தன்னை அறிந்திலதே புவி என்றால் அது புவி மேல் குற்றம் என்கிறான். இதெல்லாம் சிவாஜி கணேசன் ஐயா பேசி கேட்டிருக்கணும். புவி மேல் குற்றம். அந்த 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 காலத்தில் அந்த கூட்டம் பாரதியாரை எப்படி அந்த வேட்பார்களா, ஐயோ இவனை போய் உலக கவின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு வேட்பார்கள். பாரதியார் வேம்பு என்பார்கள். இந்த மண்ணில் பிறந்த பழமொழி சொல்லுவான், இந்த கீழைக்காட்டு வேம்பு கசந்தது என் அம்மாவின் சோகம் கேட்டு கேட்டுத்தானோ என்று சொல்லுவான். அதே வழி வேட்பார்கள். பாரதியார் வேம்பு என்பார்கள். வீணாக உலக கவி அன்று என்பார்கள். ஊர்ப்புறத்தில் தமக்கான ஒருவனை போய் உயர்கவிஞன் என்பார்கள். வஞ்சகர்கள். தேசத்தார் நல் உணர்வு பெரும் பொருட்டு அவனுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஒரு கவிதையில் சொல்லுகிறான். தேசத்தார் நல் உணர்வு பெரும் பொருட்டு சேரியிலே நாள் முழுதும் தங்கி உண்டார். நாள் முழுதும் சேரியிலே தங்கி வாழ்ந்து அந்த மக்களோடு தோள் மேல் தோள் கை வைத்து பானையிலே இருந்து வழித்து போடுகிற கூழை அவன் அமர்ந்து சாப்பிட்டவன் ஐயா பாரதி. அதனால்தான் பாரதி 100ஆண்டு விழாவிலே நான் ஒரு கவிதை எழுதினேன். திராவிட இயக்கத்தவர்களே, பாரதிக்கு பூணூல் போட்டு அழகு பார்க்காதீர்கள், அவன் ஒரு அக்ரஹாரத்து அரிசனன் என்று எழுதினேன். இப்போது அரிசனன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டேன். அந்த என் இளைய காலத்தில் 82 எழுதிய கவிதை. அதை படித்துவிட்டு மதுரையிலே 82 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பேசுகிற போது பாரதி 100ஆண்டு விழாவில் மதுரையிலே 82 பேசிய பேச்சு முரசொலியில் பதிவாகி இருக்கிறது. அதிலே ஒரு பத்தியில் சொல்கிறார், அறிவுமதி என்கிற கவிஞர், இளைஞர், கவிக்கோ மாணவர், வாணியம்பாடிக்காரர் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். திராவிட இயக்கத்தவர்களே, பாரதிக்கு பூணூல் போட்டு அழகு பார்க்காதீர்கள், அவன் ஒரு அக்ரஹாரத்து அரிசனன் என்று எழுதியிருக்கிறார். அறிவுமதியின் கருத்து தான் என் கருத்தும் திமுகவின் கருத்தும் என்று பதிவிட்டிருக்கிறார். தேசத்தார் நல்லுணர்வு பெரும் பொருட்டு சேரியிலே நாள் முழுதும் தங்கி உண்டார். காசு தந்து கடை தெருவில் துலுக்கர் விற்கும் சிற்றுணவு வாங்கி அதை கனிவாய் உண்டார்.
பாரதிதாசன் ஒவ்வொரு சொல்லிலும் சத்தியம் இருக்கிறது, அறம் இருக்கிறது, விழுமியம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. கனிவாய் உண்டார். யாருடைய கடையில்? தொழுக்கர்களுடைய கடையில் காசு கொடுத்து அமர்ந்து முட்டிக்காலிட்டு கனிவாய் உண்டார். பேசி வந்த வசை பொறுத்தார். அவரை பற்றி நீ கவிஞன் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று சொன்ன வசைகளை எல்லாம் போங்கடா போங்கடா, காலம் நாளைக்கு, என் தமிழர்கள் நாளைக்கு என்னை தூக்கி கொண்டாடுவார்களடா. 2024 விழுப்புரத்திலே புத்தக கண்காட்சி நடக்கும். அந்த புத்தக கண்காட்சி மேடையிலே என் அறிவுமதி என்னை பாரதிதாசனின் கண்ணாடியில் காட்டுவானடா என்று என் பாரதி பேசி வந்த வசை பொறுத்தார். நாட்டில் பல்லோர் பிறப்பினிலே தாழ்வு உயர்வு பேசுகின்ற மோசத்தை சும்மா எழுதிட்டு போயில, நடக்கையினால், வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவதனால், எழுத்தால், எத்தனை முறை உளவுத்துறை தன்னை கைது செய்ய துடித்தாலும் அஞ்சாமல் எழுத்தால், பேச்சால் முரசு அறைந்தார். என்ன அறைந்தார்? முரசு அறைந்தார். இங்கிவற்றால் வறுமை ஏற்றார். என்ன ஏற்றார் அவர்? இந்த தமிழனை விழிப்படைய வைத்து அவர் அடைந்தது என்ன? வறுமை, வறுமை, வறுமை. எனவே என் பாவேந்தன் கண்ணாடியில் பாரதியாரை இன்னும் இன்னும் என்னால் காட்டிக்கொண்டே இருக்க முடியும். ஆனால் இந்த புத்தக கண்காட்சியில் இவ்வளவு நேரம் அமர்ந்து என் உரையை கேட்ட உங்களுக்கு பாரதிதாசன் சார்பாகவும் பாரதியின் சார்பாகவும் இந்த புத்தக கண்காட்சியில் விற்பனையாளர்களாக பல்வேறு பதிப்பகங்களுக்காக வந்திருக்கின்ற கண்ணுறக்கம் பாராமல், குடும்ப உறவுகளையும் பாராமல், நம் பிள்ளைகளை விழிக்க வைப்பதற்காக அந்த புத்தகங்களை விற்று கொண்டிருக்கிற அவர்களை நோக்கி நான் பாரதியின் சார்பாக, பாரதிதாசன் சார்பாக, பெரியார் சார்பாக, என்னுடைய அம்பேத்கர் சார்பாக என் மனம் கனிந்த நன்றிகளை அள்ளி அள்ளி தந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.